இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இயல்பாக மனிதர் செய்ய முதல் செயல் என்ன தெரியுமா? துன்புறுத்தினால் துன்புறுத்த வேண்டும், சபித்தால் சபிக்க வேண்டும், பழிவாங்கினால்தான் மனம் சாந்தமாய் இருக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ்வது. ஆனால் ஆண்டவர் இயேசு இவை அனைத்துக்கும் முற்றிலும் மாறானதை எமக்கு என்று எடுத்துச் சொல்லுகிறார். உங்களை சபிப்போர்களை ஆசிர்வதியுங்கள் என்று கூறுகிறார். அவர்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். ஆண்டவரின் பாதை எப்போதும் உயர்ந்தது. சில சமயம் அது கடினமாக இருக்கும், ஆனால் ஆசிர்வாதங்களின் ஊடாக அது நம்மை வழிநடத்தி செல்லும். பிரியமானவர்களே, சபிப்பவருக்கு எதிராக கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் வைத்திருப்பது நமது ஆன்மாவையும் உடலையும் காயப்படுத்தும். நாங்கள் எவ்வளவுதான் பைபிள் வாசித்தாலும், எத்தனை ஜெபங்கள் செய்தாலும், நம்மை காயப்படுத்தியவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதே நமது ஆன்மீக வாழ்க்கையின் அளவுகோல். சுலபமாக அன்பு செய்வது ஆன்மீகம் அல்ல, கடினமானவர்களையும் அன்பு செய்வதே உண்மையான ஆன்மீகம். நாங்களும் இப்படியான சூழ்நிலைகளினூடாகத்தான் அன்றாடம் வாழ்க்கை பயணத்தை நடந்து கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை மனிதவர்களுக்கு ஏற்ற இயல்பை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கூறியது போல பகைவருக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? எங்களை தவறாக நடத்துவோர்களை நேசிக்கும் இதயத்தை எங்களுக்கு கொடுத்தரலும். எங்களை சபிப்பவர்களை ஆசிர்வதிக்கும் வல்லமை எமக்கு தாரும். துன்புறுத்துகிறவர்களுக்காக உண்மையான மனதோடு ஜெபிக்க செய்யும் ஆவியை மேல் பொழிந்தரலும். எங்கள் குடும்பம் அன்பும் சமாதானமும் நிறைந்த கிறிஸ்துவின் உடலாகிய இல்லமாக இருக்க கிருபை செய்தரலும். ஆமேன்.